Hey chingos, welcome to Drama Series தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Bone Appetite My Majestyல எபிசோட் நம்பர் 17 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஹைனஸ் இம்மா வச்சு ஏதோ ஒன்று பிளான் பண்ணிருக்கான் அப்படின்றது தெரியுது. அது மட்டும் இல்லாம பாட்டிக்கு ஹீரோ அந்த ஃபங்க்ஷன் ஹால்ல எப்படி அலர்னாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்குது. நான் இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இனியொரு பக்கம் ஸ்டெப் மாம் கிட்ட அந்த ரெண்டு கான்குபைன் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஹீரோ நம்மள கொலை பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். அதுக்கு ஸ்டெப் மதரும் எனக்கும் பயமா தான் இருக்கு. ஆனா அவன் ஸ்வாட அங்க வச்சே கீழே போட்டால, அவன் கத்திய கீழே போட்டதுனால திரும்ப அதை எடுக்க மாட்டான்னு. அதுக்கு காண்க போயிடும். யார் சொன்னா அவன் எடுக்க மாட்டான்னு? கீழே போட்டதா அடுத்த செகண்டே அவன் எடுத்திருந்திருப்பான். யாருக்கு தெரியும் நம்மள அடுத்து அவன் என்ன பண்ண போறான் அப்படின்றத நினைச்சாலே பயமா இருக்குன்னு ஸ்டெப் மதரும் எனக்கும் பயமா தான் இருக்கு. ஆனா ஒரு விஷயத்த நீங்க நோட் பண்ணீங்களா? அந்த ஹீரோயின் இருக்காளே, அவ ஹீரோவை ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணா. அதனால ஹீரோயின் இருக்கிறது வரைக்கும் ஹீரோ கண்டிப்பா வாழை எடுக்க மாட்டான். அவ கண்டிப்பா ஹீரோ வாழை எடுக்க விட மாட்டான் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு உடனே இன்னொரு கான்செப்ட் சொல்றாங்க. நம்ம வேணா ஒண்ணு பண்ணலாமா? நாலாவது கான்செப்ட துரத்தி விட்டுட்டு அதுக்கு பதிலா ஹீரோயினை கூட்டிட்டு வந்து அரசியாக்கிடலாமா? ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? இந்த பிரச்சனை அப்படின்னா ஈஸியா சால்வ் ஆயிடும் தானேன்னு ஸ்டெப் மதரும் நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா இந்த நேரத்துல அதை பண்ண வேண்டாம். ஹீரோவை கொஞ்சம் பொறுமையா அப்படியே விட்டுடலாம். என்ன நடக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம், அதுக்கப்புறமா முடிவு பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களோட ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, உனக்கு இன்னைக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாமே வித்தியாசமா தெரியலையான்னு. ஹீரோவும் உனக்கு என்ன அப்படி வித்தியாசமா தெரியுதுன்னு. ஹீரோயினும் கிட்ட நீ முன்னாடியே அந்த புக்கை கொண்டு வர சொல்லியிருந்த, ஆனா அவரு இதுக்கு முன்னாடி கொண்டு வரும்போது ஓடி போயிட்டாரு. ஆனா இப்போ பாட்டியோட ஃபங்க்ஷன் அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியுமே அது ஒரு பாக்ஸ்ல போட்டு உன்னோட பாட்டி கூட சேர்த்து கூட்டிட்டு வரதுக்கான தேவை என்ன இருந்துச்சு? அது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடிதான் உன்னோட தம்பிக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. சோ இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது யாரோ ஒரு ஆள் நீ கோவக்காரனா மாறணும், உன்னோட கண்ட்ரோல இழந்து நீ சர்வாதிகாரியா மாறணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு. ஹீரோவும் அப்படி யாராச்சும் நினைப்பாங்களா என்ன? என்னோட லைஃப்ல இத்தனை வருஷங்களா நான் வெறும் ரிவெஞ்சுக்காகவே வாழ்ந்துட்டேன். இப்போ ரிவெஞ்ச் கிடையாது, என்னோட அம்மா நான் ரிவெஞ்ச் எடுக்க கூடாதுன்னு நினைச்சிருக்காங்க அப்படின்றது தெரிய வரும்போது எனக்கு என்ன பண்ணணும், எங்க இருந்து ஆரம்பிக்கணும் எதுவுமே தெரிய மாட்டேங்குதுன்னு ஹீரோயினும் என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு. ஹீரோவும் என்னன்னு கேட்க, ஹீரோயினும் ஆக்சுவலி நான் டைம் டிராவல் பண்ணி இங்க வந்திருக்கேன்றது உனக்கே நல்லா தெரியும். எதுக்காக இங்க வந்தேன்? சமைக்கிறதுக்காக. சோ நான் காலத்தை தாண்டி இங்க வந்ததுக்கு ஏதாவது ரீசன் இருக்கணும்னு ஹீரோவும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுன்னு கேட்க, ஹீரோயினும் பேசாம ஒண்ணு பண்றியா, இன்னைக்கு நைட்டே நீயும் பாட்டியும் சேர்ந்து சாப்பிடுங்கன்னு. ஹீரோவும் என்னாலலாம் பாட்டியை போய் பார்க்க முடியாதுன்னு சொல்ல, ஹீரோயினும் ப்ளீஸ் தயவு செஞ்சு போ, நான் உங்களுக்காக சாப்பாடு செஞ்சு கொடுக்குறேன். ரெண்டு பேருமே சாப்பிட்டுக்கிட்டு அமைதியா பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரச்சனைக்கு கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதை விட்டுட்டு நீ பாட்டி மேல கோவத்திலே இருந்துட்டு இருந்தா அப்படின்னா இந்த பிரச்சனையை வேற யாராவது ஒரு ஆள் கையில எடுத்து இதை இன்னும் பெரிய விஷயமா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ப்ளீஸ் ஹீரோ அப்படின்னு கேட்க, ஹீரோவும் என்னால முடியவே முடியாதுன்றாங்களா. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனா ஹீரோ கண்டினியூ பண்றாங்க, என்னால முடியாது ஆனா நீ சொல்ற அப்படின்றதுக்காக நான் ட்ரை பண்றேன்னு. ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி நான் போயிட்டு சமைக்கிறேன் அப்படின்னு எழும்ப போறாங்க. ஒரு நிமிஷம் இரு, இவ்வளோ விஷயங்கள் நடந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லவே மறந்துட்டேன். மிங்கோட குக்மார்கள் இருக்காங்கல்ல, அவங்க போகும்போது அந்த மாஸ்டர் இருக்காருல்ல, அவர் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல சொன்னாரு. ஒரு பொருளோட ஆப்ஜெக்டோட எட்ஜ் வந்துட்டு ரெண்டு பக்கமே ஷார்ப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீ தூங்கும் போது யாரையும் நம்பாம கதவை தாப்பால் போட்டுட்டு தூங்கு, செக்யூரிட்டியை ஜாஸ்தி பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு ரீடல சொன்னாங்க. அதுக்கான இதெல்லாம் எனக்கு தெரியலன்னு. ஹீரோவும் எனக்கும் தெரியலையே, ஏதாவது ஒரு மீன் பண்றாருன்னு கேக்குறதுக்கு ஹீரோயினும் அவர் சொல்ல சொன்னாரு சொல்லிட்டேன், நீ யோசிச்சுக்கோ, சரி நான் போயிட்டு சாப்பாடு ரெடி பண்றேன் பாய் அப்படின்னு கிளம்பி போறாங்க. ஹீரோக்கு ஹீரோயின் ஜாலியா ஓடுறத பார்த்து சிரிப்பு வருது. அதுக்கப்புறமா ஹீரோயின் கடகடனே கிச்சனுக்கு போறாங்க. கிச்சன்ல எல்லாரும் நீ நல்லா இருக்கியா, ஹீரோயினை எதுவும் பண்ணிடலையேன்னு கேக்குறதுக்கு ஹீரோயினும் அதான் நான் முழுசா வந்து நிக்கிறேன்ல, ஹீரோயினை எதுவுமே பண்ணல, நம்ம பாட்டிக்கும் ஹீரோக்கும் சேர்த்து டைனிங் அரேஞ்ச் பண்ணணும்னு. உடனே எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. ஹீரோ வாள் எடுத்துட்டு பாட்டியை கொலை பண்ண போனான். இப்போ அன்னைக்கு ராத்திரியே ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட போறாங்கன்னு சொன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனை வராதான்னு கேக்குறதுக்கு ஹீரோயினும் கண்டிப்பா பிரச்சனை வராது, நம்ம நல்ல சாப்பாடு சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சாப்பாடை சமைச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இம்மோட அப்பா இம்ம தேடி தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. இவன் எங்க போய் தொலைஞ்சா இந்த ராத்திரி அப்படின்னு மந்திரிகளோட அறைக்கு வரும்போது அங்க யாரோ ஒரு ஆள் கூட்ட போட்டு பேசிட்டு இருக்கிறது தெரியுது. அதனால யார் பேசுறது அப்படின்னு ஒட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்களா. அங்க ஹைனஸ் தான் பேசிட்டு இருப்பான். காட்டுல எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சா, இம்மா கொண்டு போயிட்டு அங்க வச்சாச்சா, ஹீரோ இம்ம தேடி போகும்போது அவனை அங்க வச்சு நம்ம கொலை பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம நம்மளோட காவலாளிகள் நிறைய பேரை ரீப்ளேஸ் பண்ணியாச்சுல அப்படின்னு அவங்களோட பிளானை திரும்பவும் பேசுறாங்களா. இம்மோட அப்பாவுக்கு கேட்டோடனே என் பையனை இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நான் அரசர் கிட்ட உடனே இவங்களோட பிளானை சொல்லணும் அப்படின்னு அங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த சவுண்டு உள்ள இருக்கவங்களே கேட்டுடுச்சு. சோ ஹைனஸ் வெளியில ஃபாலோ பண்ணிட்டு வரான். இப்ப இம்மோட அப்பா அங்க இருந்து ஓடி தப்பிக்க பாக்குறாங்களா. அப்போ ஹைனஸோட
அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன் இம்மோட அப்பாவை தடுத்து நிறுத்துறான். இம்மோட அப்பாவும் நான் அரசரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப போறாங்க. ஆனா ஹைனஸ் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துட்டு, உன்னை இவ்வளவு நாளும் உயிரோடி விட்டு வச்சிருந்ததே பெரிய விஷயம். எனக்கு உன்னை கொலை பண்ணணும்னு முன்னாடியே ஆசை இருந்துச்சு, ஆனா போனா போட்டும் அப்படின்னு விட்டு வச்சிருந்தேன். இப்போதைக்கு கரெக்டான சான்ஸ் கிடைச்சிருச்சு. உன்னை நான் விட்டேன் அப்படின்னா என்னோட பிளான் எல்லாத்தையும் நீ நாசம் பண்ணிடுவேன், அதனால செத்துப்போ அப்படின்னு கத்திய வச்சு குத்தி கொலை பண்ணிடுறாங்க. இம்மோட அப்பா இறந்து போகும்போது கூட என் பையனை எதுவும் பண்ணிடாதீங்கடா, என் பையனை எதுவும் பண்ணிடாதீங்கடா அப்படின்னு இறந்து போயிடுறாங்க. அதே நேரத்துல அந்த பக்கம் கிச்சன்ல லில்லி கையில வச்சிருந்த பவுல் கீழே விழுந்து உடஞ்சு போயிடுச்சு. லில்லி அதை எடுக்க போறாங்களா, ஹீரோயினும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், உன்னோட கையில ரத்தம் வந்துட போகுது, தள்ளி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி கண்ணாடி பாத்திரம் எல்லாம் உடைஞ்சது அப்படின்னா ஏதோ கெட்ட விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போ ஏதாவது நடக்க போகுதா என்ன அப்படின்னு கேட்க, மெங்கோ அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது, அவ கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்ததுனாலதான் இந்த மாதிரி நடந்திருக்கு, மத்தபடி எல்லாம் எதுவும் கிடையாது, நீங்க இதையும் அதையும் சேர்ந்து குழப்பிக்காதீங்க, நம்ம சமைக்கலாம் அப்படின்னு சமைக்க ரெடியா இருக்கும் போது ஒரு ஆள் வந்து, ஹீரோயின் உன்னை ஹீரோ கூப்பிட்டு விட்டாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் எதுக்காக இந்த நேரத்துல ஹீரோயினை கூப்பிட்டு விட்டான், சரி வாரு அப்படின்னு பின்னாடியே போறாங்களா. அப்போ கூட்டிட்டு போற காவலாளிகள் எல்லாரும் ஹீரோயினை திரும்பி பார்த்து முதுகுலயே ஒரு அடியை போட்டு ஹீரோயினை மயங்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு பொதி மூட்டையில கட்ட பாக்குறாங்களா. அந்த நேரத்துல கரெக்டா கேங் அங்க வந்துடுறாங்க. சோ ஹீரோயினை காப்பாத்தி அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா ஹீரோயினோட தொப்பி மட்டும் கீழே விழுந்துடுச்சு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு நடந்த எந்த விஷயமே தெரியாம பாட்டியை பாக்குறதுக்காக பல்லாக்குல கிளம்ப போறாங்களா. அப்ப இவனுக்கும் அசிஸ்டன்டும், இப்பதான் நீங்க கரெக்டான முடிவெடுத்திருக்கீங்க, நீங்க பாட்டி கூட உட்கார்ந்து பேசுனீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிடும் சொல்ல நம்ம ஹீரோவும், அப்படியா நீங்களும் அப்படிதான் நினைக்கிறீங்களா, இது ஹீரோயின் எனக்கு தந்த ஐடியா தான் அப்படின்னு சந்தோஷமா கிளம்ப ரெடியா இருக்கும் போது தளபதி வந்துட்டு உங்களுக்காக ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்கன்னு அதை ரீட் பண்ணி பார்த்தா அதுல நிறைய எதிரிகள் காட்டுக்குள்ளாடி வந்துட்டாங்க, அதனால அவங்கள பிடிச்சு வைக்கிறதுக்காக நான் காட்டுக்குள்ள போயிருக்கேன், உன்னால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வந்து காப்பாத்து அப்படின்ற மாதிரி எழுதி இருக்கும். காட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டானா அப்படின்ற மாதிரி ஹீரோ கோவத்துல பாத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல மந்திரி வந்துட்டு, ஹீரோ ஒரு பெரிய விஷயம் நடந்துருச்சு, ஹீரோயின் கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கும் போது யாரோ ஒரு ஆள் ஹீரோயினை தனியா கூப்பிட்டு அவங்கள காட்டுக்குள்ள கடத்தி கொண்டு போயிட்டாங்களாம். ஹீரோயின் இப்போ இங்க இல்ல, அவளை எதிரிகள் காட்டுக்குள்ள கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு ஹீரோயின் ரெண்டு பேருமே காட்டுக்குள்ள இருக்கிற விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்கும் போது நம்ம ஹீரோயின் சொல்லிருப்பாங்கல்ல, மிங் குக்மார்கள்ல மாஸ்டர் ஒரு ரிடில சொன்னாங்க அப்படின்னு, அதை யோசிச்சு பாக்குறாங்க. அதுக்கும் இப்ப நடக்கிற விஷயங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு, தளபதி எல்லா குதிரைகளையுமே ஏற்பாடு பண்ணு, நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்காகவும் காப்பாத்துறதுக்காகவும் காட்டுக்குள்ள போயாகணும் அப்படின்னு குதிரை எடுத்துட்டு காட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. சோ பேலஸ்ல இப்ப ஹீரோ இல்ல. இங்க கட் பண்ணா 4வது கான்செப்ட் நடுராத்திரி உட்கார்ந்து நல்லா மேக்கப் போட்டுட்டு இருக்கா. அப்ப அசிஸ்டன்ட் புது அசிஸ்டன்ட்ல அவங்க ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கும் போது 4வது கான்செப்ட் கேக்குறா, உனக்கு என்ன நான் இந்த மாதிரி மேக்கப் நடுராத்திரி போடுறது வித்தியாசமா தெரியுதான்னு. அசிஸ்டன்ட் இல்ல எனக்கு அந்த மாதிரி தெரியலன்னு சொல்றதுக்கு 4வது கான்செப்டும், இன்னைக்கு எல்லா விஷயங்களும் மாற போகுது, இன்னைக்கு ராத்திரியோட பல விஷயங்கள் மாசி புதுசா நடக்க போகுது, சோ அதுக்காக நம்ம ரெடியா இருக்க வேண்டாமா, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ 4வது கான்செப்ட்க்கு நடக்க போற எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சிருக்கு. இந்த பக்கம் பாட்டி சோகமா யோசிச்சுட்டே இருக்காங்களா. அந்த நேரத்துல அவங்களோட ரூமுக்கு வெளியில மாஸ்க போட்டுட்டு ஹீரோ மாதிரியே வேஷம் போட்டு ஒருத்தன் உள்ள வரான். வரும்போதே அங்க இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் எல்லாரையுமே கொலை பண்ணிட்டு வாள்ல ரத்தத்தோட பாட்டியோட கதவை திறந்து உள்ள வராங்களா. அதை பார்த்த உடனே பாட்டியும், அரசரே ஹீரோ கடைசியா நீ வாளை எடுத்துதான் என்ன சாவடிக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டல்ல, உன்னோட சொந்த பாட்டியே கொலை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டல்ல அப்படின்னு கேட்கும்போது மாஸ்க்குள்ள இருந்து வேற ஒரு வாய்ஸ் கேக்குது. பாட்டியும் நீ யாருன்னு கேட்ட உடனே அந்த மாஸ்க ஹைனஸ் ரிமூவ் பண்றா. அது ஹைனஸ் அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே பாட்டிக்கு ஷாக் ஆகுது. ஹைனஸ் சொல்றா, நீங்க ஒருத்தைய கொலை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஹீரோட அம்மாவை விஷம் கொடுத்து கொலை பண்ணிட்டீங்க, அப்புறம் எதுக்காக அவனோட பையனை கொண்டு போயிட்டு அரசரா வச்சீங்க, உங்களுக்கு ஒரு ஆளை பிடிக்கல அப்படின்னா அவங்களோட ஃபேமிலியே நீங்க ஒதுக்கி தள்ளி இருந்திருக்கணும், அதை விட்டுட்டு ஹீரோவை கொண்டு பதவியில வச்சு இருக்கிற எல்லாரோட நிம்மதியையும் கெடுத்து விட்டு உங்களாலதான் இந்த நாடு இப்படி உருப்படாம போச்சு, அதனால அதுக்கு தண்டனையா நான் உங்களோட உயிரை எடுக்க போறேன்னு. பாட்டியும், நீ ஒரு ஜோக்கர் மாதிரி தான் இவ்வளவு நாளும் ஆக்ட் பண்ணிட்டு இருந்த, ஆனா கடைசியா நீ தான் இங்க நடந்த எல்லா பிரச்சனைக்கும் பின்னாடி இருந்ததான்னு கேக்குறதுக்கு, ஆமா பிரச்சனைக்கெல்லாம் பின்னாடி நான் தான் இருந்தேன், உங்களால இப்ப என்ன பண்ண முடியும், கண்டுபிடிச்சா கூட உங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு கத்தியால குத்திடுறாங்க. பாட்டியும், கண்டிப்பா நீ பண்ற தப்புக்கு எல்லாத்துக்கும் அனுபவிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட உயிரை விட்டுடுறாங்க. இப்ப ஹைனஸ் வெளியில போறான். எல்லாருமே என்ன பாட்டியை கொலை பண்ணியாச்சா அப்படின்னு கேக்குறதுக்கு, ஆமா பாட்டியோட
பாட்டியோட கதை முடிஞ்சிடுச்சு, அதுவும் பாட்டியை ஹீரோ தான் கொலை பண்ணா அப்படின்ற மாதிரி நான் எல்லாரையுமே நம்ப வைக்கிற மாதிரி பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போதைக்கு நம்மளோட சிக்னலை எல்லாருக்கும் கொடுங்க, இந்த பேலஸை நம்ம கைக்குள்ள எடுத்துக்கலாம் அப்படின்னு சிக்னல் கொடுக்க சொல்றாங்க. சோ நிறைய பேர் வெடி வெடிக்கிறாங்க. வெடி வெடிச்ச உடனே காவலாளிகள்ல இவங்களோட ஆட்கள் நிறைய பேரை மிங்கிள் பண்ண சொல்லியிருந்தாங்கல்ல, அவனுக்கு எல்லாருமே கையில ஒரு ரெட் கலர் ஹேண்ட் பேண்டை வச்சிருக்காங்க. சோ அதை தலையில கட்டிக்கிட்டு அந்த ஹேர் பேண்ட் கட்டாத எல்லாரையுமே அடிச்சு கொலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ வித்தியாசம் தெரியும்ல, யாரெல்லாம் ஹைனஸோட ஆட்களோ அவங்க எல்லாம் ரெட் கலர் ரிப்பன் கட்டி இருப்பாங்க. ஹைனஸோட ஆட்கள் இல்லாம ஹீரோட ஆட்களா இருக்கிறவங்க கிட்ட அந்த ரெட் கலர் ரிப்பன் இருக்காது. சோ அந்த மாதிரி சண்டை நடந்து பேலஸ் முழுக்கையுமே ஹைனஸோட கண்ட்ரோல்ல வந்துடுச்சு. இப்போ இவங்க ஹீரோவோட ரூமையுமே கேப்சர் பண்ணணும்ல, அதுக்காக போகும்போது அசிஸ்டன்ட் யூனக் எல்லாரையுமே கொலை பண்ணிடுறாங்க. ஸோ ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஹீரோவோட யூனக் யாருமே இப்போதைக்கு உயிரோடு இல்ல. கடைசியா பேலஸையுமே கேப்சர் பண்ணிடுறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோ இது எதுவுமே தெரியாம இம்ம காப்பாத்துறதுக்காக காட்டுக்குள்ள போறாங்க. இம்மையும் பாத்துடுறாங்க. உன்னை யாருடா இப்படி கட்டி போட்டது அப்படின்னு மயக்கத்துல இருக்கக்கூடிய இம்மோட கட்டு எல்லாத்தையுமே கழுத்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா. அப்ப மயக்கத்துல இருந்து முழிச்சிடுறாங்க. ஹீரோ நீ எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடியது ஹைனஸ். நீ இப்ப இங்க இருக்கவே கூடாது, இது ஒரு ட்ராப், உன்னை கொலை பண்றதுக்காக அவங்க செட் பண்ண ட்ராப், இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்றதுக்கு ஹீரோ கேட்கவே இல்லையா. அந்த நேரத்துல இந்த ஹைனஸோட அசிஸ்டன்ட் இருக்கானே அவனோட ஆட்கள் எல்லாரையுமே கூட்டிட்டு வந்து அம்பு என்று ஹீரோ கொலை பண்றதுக்கு ட்ரை பண்றான். அதை கரெக்டா பாத்துட்டாங்க. நம்ம ஹீரோ கரெக்டா இம்மோட கயிறை அவுக்குறாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அந்த அம்பு எல்லாத்தையுமே தன்னோட நெஞ்சில ஏந்திக்கிறாங்க. சோ ஹீரோவுக்காக அவங்களோட உயிரையே விட்டுடுறாங்க. ஹீரோக்கு இதை பார்த்த உடனே மனசு கேட்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம அங்க எல்லா இடமே நெருப்பா பத்த வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோ கிட்ட தயவு செஞ்சு இங்க இருந்து தப்பிச்சு போயிடு, நீ இந்த நாட்டுக்கு அரசனா இருக்கணும், இங்க இருந்து தப்பிச்சு போயிடுன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ அழுதுகிட்டே ஒன்ன விட்டுட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. காப்பாத்த ட்ரை பண்றாங்க. ஆனா உயிர் போயிடுச்சு. அதனால ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. அங்க இருக்கிற எல்லாரையுமே உயிரோடு விடக்கூடாது அப்படின்னு கத்தி எடுத்துட்டு பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் கேங் என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வந்திருப்பாங்கல்ல, வெளியில இப்ப ஹீரோயினை இறக்கி விடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கேங் நீ எதுக்காக என்ன கடத்திட்டு வந்த, என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோயின் கொஞ்சம் அமைதியாயிரு, அங்க பார்த்தல சிவப்பு கலர் துணியை கட்டியிருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே எதிரிகளோட ஆட்கள், பேலஸ் அவங்க கைப்பற்றிட்டாங்க, உன்னை இங்க இருந்து நான் காப்பாத்தி கூட்டிட்டு போகணும், ஹீரோவுக்கு உன்னோட ஹெல்ப் தேவை, அவன் காட்டுக்குள்ள இருக்கான்னு. ஹீரோயினுக்கு குழப்பமாயிடுச்சு, என்ன நடக்குது அப்படின்னு கேட்கறதுக்கு கேங்கும் என்ன ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்கள அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோயினை தான் கூட காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்குள்ளாடியே ஹீரோயினை ஹைனஸோட ஆட்கள் பாத்துட்டாங்களா, அவங்க எதையோ ஒண்ணு தூக்கி வீசி ஹீரோயினை கீழே விழுற மாதிரி பண்ணிடுறாங்க. அப்பதான் ஹீரோயின் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அவங்களுக்கு இங்க நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே ஸ்ட்ரைக் ஆகுது. நான் வரலாற்றுல என்ன படிச்சேனோ அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு, கூப் நடந்துட்டு இருக்கு, இங்க என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் புரியாம தவிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கேங் அவனோட ஆட்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு விட்டு விசில் அடிச்சு ஹீரோயினை காப்பாத்திடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் கூட சேர்ந்து அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் ஹீரோ சண்டை போட்டுட்டு இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே சேர்ந்து ஹீரோவை கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. ஹீரோ மனசுக்குள்ள ஒரே ஒரு விஷயத்தை தான் யோசிச்சுட்டு இருக்காங்க, ஹீரோயின் தயவு செஞ்சு நீ மட்டுமாவது உயிரோடு இரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவனுங்க அடிக்க வரவங்க இல்லைக்காங்கல்ல, அவங்க எல்லாரையுமே எதிர்த்து போராடுறாங்க. ஹீரோக்கு என்னாச்சு அப்படின்றத காட்டல. அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் கேங்கும் தப்பிச்சு வந்துட்டாங்க. ஹீரோயினும் கேங் இங்க என்ன நடக்குது எனக்கு தெளிவா சொல்லு அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு கேங்கும் எனக்கே தெரியல, இங்க தேச துரோகம் நடந்துட்டு இருக்குன்னு. ஹீரோயினும் யார் இந்த டீமை லீட் பண்றதுன்னு கேக்குறதுக்கு ஹைனஸ்னு சொல்றாங்க, அவன் தான் துரோகம் பண்ணிட்டான்னு. ஹீரோயினும் ஹீரோ இப்ப எங்க, நான் அவரை காப்பாத்தி போயே ஆகணும்னு. கேங்கும் உன்னால இப்ப எங்கேயுமே போக முடியாது, நம்ம இப்ப மறைஞ்சிருந்தாகணும், ஏன்னா ஹைனஸோட அடுத்த டார்கெட்டே நீ தான், அதனால உன்னை நான் காப்பாத்தி வைக்க வேண்டிய டைம் இது, சோ உன்னை என்னால எங்கேயுமே போக விட முடியாதுன்னு. ஹீரோயினும் உனக்கு ஹீரோ மேல அக்கறையே இல்லையா, அவன் உயிரோடு இருக்கானா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ண வேண்டாமா, அவனுக்கு நம்மளோட ஹெல்ப் தேவைன்னு. கேங்கும் அவனுக்கு நம்மளோட ஹெல்ப் தேவைதான், ஆனா இப்போதைக்கு நீ உயிரோடு இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம்னு. ஹீரோயினும் இல்ல நான் அவனை காப்பாத்த போயே தீர்வேன் அப்படின்னு கிளம்ப போறாங்க. அப்போ கேங் ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு உனக்கு புரியுதா புரியலையா, நீ உயிரோடு இருந்தா மட்டும்தான் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், அதனால தயவு செஞ்சு இங்க வெயிட் பண்ணு, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இதை சரி பண்ணலாம் அப்படின்னு ஹீரோயினை அங்கே வெயிட் பண்ண சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் ஹீரோ கஷ்டப்பட்டு அவன் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்க கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பயந்து அழ ஆரம்பிக்கிறாங்க.
இந்த பக்கம் பாட்டியோட மந்திரிமார்கள் இருக்காங்கல்ல, அவங்க பாட்டி கிட்ட பேசி ஹீரோவை சமாதானப்படுத்துறதுக்காக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஆல்ரெடி பாட்டி இறந்து போயிட்டாங்களே. இங்க நடக்கிற எந்த விஷயமே தெரியாம மந்திரிமார்கள் வந்துட்டு இருக்கும் போது ஹைனஸ் கையில கத்தியோட இருக்கான். உடனே மந்திரிகளுக்கு டவுட் வருது, நீ ஏன்டா இங்க இருக்க, அதுவும் கையில கத்தியோட என்ன பண்ணிட்டு இருக்க, கையில ரத்தம் வர சொட்டிட்டு இருக்கு, என்னதான் நடக்குது அப்படின்னு கேக்குறதுக்கு ஹைனஸ் சொல்றான், இத்தனை வருஷங்களா உங்களோட பேச்சு எல்லாத்தையுமே கேட்டுட்டு அமைதியா இருந்தேன்ல, அதுக்கு இன்னைக்கு பதிலடி கொடுக்கறதுக்கான டைம் வந்துருச்சு. இனி ஹீரோ அரசன் கிடையாது, நான் வைக்கிறதா இங்க சட்டம், நான் சொல்றதை மட்டும் தான் இங்க கேட்கணும் அப்படின்னு அந்த மந்திரிமார்களையுமே குத்தி கொலை பண்ணிடுறான். சோ மந்திரிமார்களோட கதையும் முடிஞ்சிருச்சு. இப்படி வரிசையா எல்லாரையுமே அவன் கொலை பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த சத்தம் எல்லாமே ஸ்டெப் மதருக்கும் ஹீரோட தம்பிக்கும் கேக்குது. அவங்க ரெண்டு பேருமே பயந்து இருந்துட்டு இருக்காங்களா. அந்த நேரத்துல கதவு திறக்குது, ஹைனஸ் உள்ள வராங்க. கையில ரத்தத்தோட வந்தோடனே இவங்க ரெண்டு பேருமே பயந்து போயிடுறாங்க. அப்ப ஹைனஸ் வந்து வாழை கையில வச்சுட்டு சொல்றாங்க, பாட்டியை ஹீரோ கொலை பண்ணிட்டான், இதுக்கப்புறமா உங்களதான் கொலை பண்ண வருவா அப்படின்றது எனக்கு தெரியும், அதனாலதான் உங்களை காப்பாத்துறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன்னு. உடனே ஸ்டெப் மதருக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. பாட்டியை ஹீரோ கொலை பண்ணிட்டானா, பாட்டியை ஹீரோ கொலை பண்ணிட்டானா அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோட தம்பி அம்மா அம்மா அழாதீங்கம்மா, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஹைனஸ் சொல்றா, நான் பாட்டியை காப்பாத்துறதுக்காக போகும்போதே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால பாட்டியை என்னால காப்பாத்த முடியல, உங்க ரெண்டு பேரையும் காப்பாத்துறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன், நல்ல வேலையா அதனாலதான் உங்களையாச்சும் காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக இங்க வந்திருக்கேன்னு. ஸ்டெப் மதரும் இப்ப ஹீரோ எங்கன்னு கேக்குறதுக்கு ஹைனஸ் சொல்றாங்க, அவனுக்கு வெறி பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு, இத்தனை பேரை கொலை பண்ணது அவனுக்கு பத்தல, அதனால காட்டுக்கு வேட்டையாடுறதுக்காக போயிருக்கான், அங்க வேட்டையாடி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்ப இங்கதான் வருவான்னு. உடனே ஸ்டெப் மதரும் பயந்துகிட்டே, நான் ஹீரோ கூட பேசி ஆகணும், இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குது அப்படின்றது எனக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹைனஸ் சொல்றாங்க, இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு முடிவு மட்டும் தான் இருக்குது, ஹீரோவை நம்ம அரச பதவியில இருந்து கீழே இறக்கிடணும், இப்ப பாட்டி உயிரோடு இல்லாததுனால அடுத்த பொசிஷன்ல நீங்க தான் இருக்கீங்க, அதனால உங்களால இதை பண்ண முடியும், உங்களோட பையன் இருக்கான இவனை அரசனாக்கிருங்க, ஹீரோவை அரச பதவியில இருந்து தூக்கிடுங்கன்னு. உடனே இவங்களும், நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா என்னால அதை பண்ண முடியாது, என் பையன் ரொம்ப சின்ன பையன், இந்த வயசுல அவன் அரசாகிறது சரியா இருக்காதுன்னு ஹைனஸ்க்கு கோவம் வந்துருச்சு. திரும்ப திரும்ப சொல்லி பாக்குறான். ஸ்டெப் மதர் கேட்கவே இல்லையா, அதனால நீங்க நான் சொன்னா கேட்க மாட்டீங்களா, இன்னும் நிறைய பேர் ரத்த சிந்தனாதான் நீங்க கேட்பீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. இவன் தான் இதுக்கு பின்னாடி இருக்கதோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதனால சரி நீ சொல்ற மாதிரி நான் கேட்கிறேன், ஆனா அதுக்கு எனக்கு 3 நாள் டைம் வேணும், ஏன்னா ஹீரோ போயிருக்கான், அவன் திரும்பி வரும்போது அவன் அரச பதவியில இருந்து தூக்கியாச்சு, என் பையன் தான் அரச பதவியில இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவன் பைத்தியக்காரத்தனமா ஏதாவது ஒண்ணு பண்ணுவான், அதனால எனக்கு 3 நாள் டைம் கொடுன்னு கேட்கறதுக்கு ஹைனஸ் சிரிச்சுக்கிட்டே சொல்றான், ஹீரோ உயிரோடி திரும்பி வரவே மாட்டான், இந்த தடவை அவன் செத்து போறது கன்ஃபார்ம்னு. சோ ஸ்டெப் மதருக்கு என்ன பண்றது அப்படின்றதே தெரியல. அதே நேரத்துல இந்த பக்கம் தளபதி எல்லாருமே இறந்து கிடக்குறாங்கல்ல, அந்த இடத்துல இருந்து எழும்புறாங்க, ஹீரோவை கஷ்டப்பட்டு தேடுறாங்க, யாருமே அங்க உயிரோடி இருந்த மாதிரி இல்ல, அங்க இங்கன்னு தேடி கடைசியா ஹீரோவை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா ஹீரோ மயக்கத்துல இருக்காங்க. சோ ஹீரோ எலும்பு 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 அப்படின்னு கத்தை கதறி அழுறாங்க. அடுத்த நாள் காலையிலேயே ஹீரோட தம்பி ஹைனஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு ரூம்ல இருக்காங்க. ஸ்டெப் மதர் அவங்களோட பையனை அரசராக்குறதுக்கான சீலிங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் அரசருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, அவன் பாட்டியை கொலை பண்ணிட்டான், அதுக்கப்புறமா வேட்டையாடுறதுக்காக காட்டுக்குள்ள போனான், அந்த காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா அவனோட வெறி அடங்கவே இல்லை, அதனால அவனோட ஆட்களையே அவன் கொலை பண்ணிட்டான், அதனால அவனோட ஆட்களுமே அவனை திரும்ப அட்டாக் பண்ணி அவங்களும் செத்து போயிட்டாங்க, அங்க யாருமே உயிரோடு இல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோவை பத்தி தப்பு தப்பா ஊருக்குள்ள காசு பரவ ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையுமே கேங் கேட்டுடுறாங்க. இந்த பக்கம் அரண்மனையில ஹீரோவோட தம்பி அரச பதவி ஏத்துக்கிறாங்க. ஹைனஸ் 4வது கான்செப்ட் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவங்க எல்லாருமே சேர்ந்து இப்போ ஒரு ரூம்க்கு வந்திருக்காங்க. கடைசியா ஹைனஸ் உங்களோட ஆசை நிறைவேறிடுச்சு, நம்ம ஹீரோவை பழி வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஹைனஸும், நீங்க இல்ல அப்படின்னா என்னால எதுவுமே பண்ணிருக்க முடியாது, நீங்களும் இதுக்கு காரணம்னு. உடனே எல்லாருமே ஹைனஸ் இது கரெக்டான டைம், நீங்க ஹீரோவோட தம்பியை அரச பதவியில இருந்து இறக்கிட்டு நீங்க இப்ப அரசர் ஆயிடுங்க, இதுதான் கரெக்டான டைம்னு. அதுக்கு ஹைனஸ் சொல்றாங்க, அந்த பையன் அரச பதவியில ஏறி பாதி நாள் கூட முடியல, அதுக்குள்ள என்ன அவசரம், கூட கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்றாங்க. நானும் 4வது கான்செப்ட் மட்டும் எதுவுமே சொல்லாம இருந்தோன்னே உனக்கு என்னாச்சுன்னு கேட்கறதுக்கு 4வது கான்செப்ட் சொல்றாங்க, எனக்கு ஹீரோயினை பத்தி தான் கவலையா இருக்கு, அவளை இன்னுமே நம்ம கண்டுபிடிக்கல, அவ உயிரோடு இருக்கா, அவ உயிரோடு இருக்கிறது வரைக்கும் நமக்கு பிரச்சனை தானே. ஹைனஸும் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, ஹீரோ இல்லாம அவளால எதுவுமே பண்ண முடியாது, இப்ப ஹீரோ உயிரோடு இல்ல, அதனால அவ நம்ம கையில கிடைச்சா அப்படின்னா அவளையும் போட்டு தள்ளிடலாம், நீ வருத்தப்படாத அப்படின்ற மாதிரி அவளையும் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ கேங் ஹீரோயின் கிட்ட போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்களா. ஹீரோயினும் ஹீரோ இப்போ எப்படி இருக்கான், அவன் உயிரோடு தானே இருக்கான்னு கேட்கறதுக்கு கேங்கும் எனக்கு தெரியல, அவங்க எல்லாரும் பேசுறத
பார்க்கும்போது காட்டுக்குள்ளாடி நிறைய இறந்த உடல்களை பார்த்தாங்களாம். ஆனா ஹீரோவோட உடம்ப அவங்க யாருமே பார்க்கலையா. சோ ஹீரோ உயிரோடு தான் இருப்பானோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குன்னு ஹீரோயினும் இவங்க சொல்ற எதையுமே நீ நம்ப கூடாது, ஏன்னா ஹீரோ பாட்டி கூட சமாதானம் பேசுறதுக்காக சாப்பிட போறேன் அப்படின்னு என்கிட்ட ஒத்துக்கிட்டான், அப்புறம் எதுக்காக அவன் போயிட்டு பாட்டியை கொலை பண்ணணும். எல்லாரும் முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ இப்போ ஹீரோக்கு என்னாச்சு அப்படின்றது தெரியலையேன்னு யோசிக்கும் போது கேங் சொல்றாங்க நான் போயிட்டு ஹீரோவை தேட போறேன் அப்படின்றாங்க. அதுக்கு ஹீரோயினும் ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு ஹீரோ பிரசன்ட் பண்ணிருப்பாங்கல்ல அந்த டோக்கனை எடுத்து கேங் கிட்ட கொடுத்து இதை ஹீரோ கிட்ட கொடுத்து நான் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்ற விஷயத்தை அவனுக்கு சொல்லுன்னு. அதனால கேங்கும் ஓகேன்னு கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் கிச்சன்ல எல்லாருமே பயந்து போயிருக்காங்க. ஹீரோயின் எங்க போயிட்டான்னு தெரியல, நமக்கு ஒரு பாய் கூட சொல்லாம கிளம்பி போயிட்டாலே, இங்க வேற இந்த மாதிரிலாம் அரண்மனையில பிரச்சனை நடந்துட்டு இருக்கே, ஹீரோ வேற எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இருக்கானே, என்னதான் நடக்குது அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும்போது லில்லி சொல்றாங்க ஹீரோயின் போயிடுவா அப்படின்றது எனக்கு தெரியும், ஆனா என்கிட்ட ஒரு பாய் கூட சொல்லாம போயிட்டாலே அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்குன்னு. எல்லாரும் அவ எங்க போவான்னு உனக்கு தெரியும்னு கேக்குறதுக்கு அவ ஃபியூச்சருக்கு போயிடுவான்னு. உடனே எல்லாரும் நீ நல்லா தானே இருக்க, உனக்கு தலையில ஏதாவது அடிபட்டுச்சா என்ன, மரம் கலண்டுடுச்சா என்னன்னு லில்லி அழுதுகிட்டே சொல்றாங்க. எனக்கு தெரியும், நான் சொன்ன நீங்க இந்த மாதிரி தான் பேசுவீங்கன்னு, அதனாலதான் நான் உங்ககிட்ட இதை பத்தி எதுவுமே சொன்னதே கிடையாது, அவங்க ஃபியூச்சர்ல இருந்தா வந்திருக்காங்க, உங்ககிட்ட எல்லாம் சொல்லி எப்படி நான் புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அழுதுட்டு இருக்கும்போது கேங் அங்க வந்து நின்று எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. சோ கேங்க பார்த்தோன்னே எல்லாருக்கும் சந்தோஷமாயிடுச்சு, ஹீரோயின் உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமா இருக்காங்க, நிலவையே பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ நான் இங்க வந்ததுக்கு அப்புறமா ஒரு முழு செஃப்பா நிறைய விஷயங்கள் செய்யறதுக்கு நீ தான் காரணம், நீ என்னை என்கரேஜ் பண்ணிட்டே இருப்ப, எப்பவுமே என்னோட சமையலை நீ டேஸ்ட் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும், உனக்காக தான் நான் இவ்வளோ நாளும் குக் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ நீ இல்லாத உடனே எனக்கு குக் பண்ணவே மனசே இல்லை. ஹீரோ உண்மையை சொல்ல போனா நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்றேன் தெரியுமா அப்படின்னு ஹீரோவையே நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் ராத்திரியோட ராத்திரியா மறுபடியும் பேலஸோட கேட்ல அட்டாக் நடக்குது. சோ ஹைனஸ்க்கு இந்த விஷயம் தெரிய வருது. ஹைனஸ் யார் இதை பண்ணது அப்படின்னு கேட்கும்போது அவங்களோட அசிஸ்டன்ட் சொல்றாங்க இது எல்லாத்தையுமே பண்ணது கேங்கும் அவனோட ஆட்களும் தான், இனி ஒரு தடவை இந்த மாதிரி நடக்காம நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இனி ஒரு நியூஸ் வருது, ஹீரோ வந்துட்டான்னு. உடனே ஹைனஸ்க்கு பயம் வந்துட்டு ஹீரோ வந்துட்டானா அப்படின்னு ஹீரோ பாக்குறதுக்காக போறாங்க. அப்ப ஹீரோ சுத்தி நிறைய காவலாளிகள் கத்தியோட நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோ முகத்துல எல்லாம் ரத்த கரையோட தனியா தான் நிக்கிறாங்க. ஹைனஸ் 4வது கான்செப்ட் எல்லாருமே போயிருக்காங்க, ஹீரோட எனிமீஸ் எல்லாருமே போயிருக்காங்க. இப்ப ஹீரோ அவங்க எல்லாரையுமே பார்த்துட்டு என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு எனக்கே இந்த அளவு கஷ்டமா இருக்குதே, இங்க என்ன நடக்குதுன்னு ஹைனஸ் சிரிக்கிறான். இப்ப 4வது கான்செப்ட பார்த்துட்டு ஹீரோ கேக்குறாங்க நான் நினைச்சேன் உனக்கு ஹீரோயின் மேல இருந்த பொறாமையில தான் என்னோட தம்பிக்கு நீ விஷம் வச்ச அப்படின்னு, ஆனா இப்ப இவங்க எல்லார் கூடயும் நீ நிக்கும் போது நீ ஃபர்ஸ்ட்ல இருந்தே இவங்க பக்கம் தான் நிக்கிறியோ அப்படின்ற மாதிரி எனக்கு டவுட் இருக்குன்னு. உடனே 4வது கான்செப்ட் டவுட் எல்லாம் படாத, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே இந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருந்தேன், நான் ஒன்னும் உன் பக்கம் நிக்கலன்னு. ஹீரோக்கு சிரிப்பு அடக்க முடியல. நான் ஃபர்ஸ்டே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருக்கணும், ஒரு விஷயத்த மறந்துடாத 4வது கான்செப்ட் நீ கத்தியால தான் இதை ஆரம்பிச்சிருக்க, உன்னோட சாவுமே கத்தியால தான் முடியும் அப்படின்னு சொன்னோடனே இவளுக்கு என்ன சொல்றது அப்படின்றதே தெரியல. அதுக்கப்புறமா ஹைனஸை பார்த்துட்டு ஹைனஸ் அங்கிள் அப்படின்னு கூப்பிட்டோடனே அங்கிளும் என்னமா சொல்லு அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவும் நம்ம 2 பேரும் ஒத்தை கொத்த உட்காந்து பேசலாமா அப்படின்னு கேட்க ஹைனஸும் ஓகே சொல்லிடுறாங்க. சோ இப்ப ஹீரோவும் ஹைனஸ் தனியா உட்காந்து பேசுறாங்க. ஹைனஸ் கேக்குறாங்க காட்டுக்குள்ள என்னோட ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சான்னு. ஹீரோவும் அதெல்லாம் செமையா தான் இருந்துச்சு, நீங்க பண்ணின பிளான்லயே பக்காவான பிளான் என்ன தெரியுமா, இங்க இருந்து நான் கிளம்பி போனதுக்கு அப்புறமா என் ஆட்கள் எல்லாரையும் நானே கொலை பண்ணிட்டு அவங்க எல்லாரும் அதனால என்ன கொலை பண்ணி மொத்தமாவே என் கதையை முடிச்சுட்டு அப்படின்னு இங்க வந்து எல்லார்கிட்டயுமே சொல்லியிருக்கீங்களே அதுதான் ஹைலைட்டேன்றாங்க. ஹைனஸும் இந்த விஷயம்லாம் உனக்கு எப்ப தெரியும், இங்க திரும்பி வந்ததுக்கு அப்புறமா தெரியுமா இல்லைன்னா போறதுக்கு முன்னாடி இது எல்லாத்துக்கும் பின்னாடி நான் தான் இருக்கேன் அப்படின்ற விஷயம் தெரியுமான்னு. அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோ கிட்ட ஹீரோயினை கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் யோசிச்சிருப்பாங்கல்ல, அப்ப யோசிச்சது என்ன அப்படின்னா இந்த மிங்கோட குக் சொன்ன பசில்ல இருக்கக்கூடிய எண்டிங் வேர்ட்ஸோட மீனிங்கை சேர்த்து வச்சு பார்த்தா அது அங்கிள் அப்படின்னு தான் வரும், அதாவது ஹைனஸை மீன் பண்ணுது. சோ ஹைனஸ் தான் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடியதா அப்படின்றத இந்த செஃப் மிங் அப்பவே ஹீரோ கிட்ட ஒரு ரிடில் வழியா சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணோடனே ஹைனஸ் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பரவாயில்லையே உனக்கு அந்த குக் மிங் இவ்ளோ இன்ஃபர்மேஷனை சொல்லி இருக்கானா, இவ்ளோ தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீ என்ன பண்ண போறேன்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் என்னால என்ன பண்ண முடியும், இப்பதான் நான் அரசன் கிடையாது, என்னதான் கீழே இறக்கிட்டீங்களே அதனால என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு. ஹைனஸும் ஆக்சுவலி உன்னால ஒரு விஷயம் பண்ண முடியும், நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லலாம், ஏன்னா நீ பாட்டி எல்லாரையுமே கொலை பண்ணணும்னு நினைச்சல, உனக்கு பதிலா நான் எல்லாரையுமே கொலை பண்ணிருக்கேன், உனக்கு பதிலா நான் எல்லாருக்குமே பழி வாங்கியிருக்கேன், அதுக்கு நீ தேங்க்ஃபுல்லா தான் இருக்கணும்னு. இதை கேட்டதுக்கு அப்புறமா தான் ஹீரோக்கு பாட்டி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயமே தெரியுது. எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, இப்பதான் நான் எதுக்குமே ஆகாதவன் மாதிரி ஆயாச்சு, என்ன பதவியில இருந்து தூக்கியாச்சு, என்னோட ஆட்கள் எல்லாரையும் உன் பக்கம் நீ இழுத்தாச்சு, நிறைய பேரை நீ கொலை பண்ணிட்ட, இதுக்கு மேலே நீ என்ன பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு
பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது ஹைனஸ் சொல்றாங்க, இதுக்கு மேலயா இன்னும் நான் உன்னை ஏதாவது பண்ணணும், உன்னோட உயிரையே நான் எடுத்தாகணும். அது ஏன்னு உனக்கு தெரியுமா? உன்னோட அம்மாவோட சாவுக்கு காரணமானவங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நீ கங்கனை கேட்டி அலைஞ்சதுல எத்தனை மினிஸ்டர்ஸோட உயிரை நீ எடுத்திருக்க அப்படின்றது உனக்கு தெரியுமா? ஒவ்வொருத்தரோட உயிரையும் நீ எடுக்கும் போது என் மனசு அப்படியே கஷ்டப்பட்டுச்சு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ சாகடிச்சிருக்க. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் அமைதியா இருந்ததுக்கு ரீசனே இப்படி ஒரு நாள் வரும், அன்னைக்கு ஒன்னதான் பயங்கரமான ஒரு அரசன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை டீத்ரோன் பண்ணி, அதாவது அரச பதவியிலிருந்து தூக்கி நிர்மூலமாக்குவேன் அப்படின்றாங்க. ஹீரோவும் அதுக்கு என்கிட்ட பதிலே இல்லை, என்னோட அம்மாவுக்காக நான் பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சுதான் அதெல்லாம் பண்ணேன், அது தப்பு அப்படின்றத நான் இப்ப ரியலைஸ் பண்ணிட்டேன், அதுக்கு எனக்கு என்ன பிராயசித்தம் பண்ணது அப்படின்றதே தெரியலன்னு. உடனே அங்கிள் சொல்றாங்க, நீ பிராயசித்தம் ஒண்ணும் பண்ண வேண்டாம், உன் அம்மா சமாதி எங்க இருக்கோ அங்கேயே உன்னையே நான் புதைச்சிடுறேன், அதுதான் நீ பண்ணக்கூடிய பிராயசித்தம்னு. ஹீரோவும் இது எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன்னு. ஹைனஸ்க்கு இதை நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே உனக்கு கிடையாது அப்படின்னு கிண்டல் பண்ணி சிரிக்க. ஹீரோவும் இதுக்கு பின்னாடி வேற மோட்டிவே உனக்கு இல்லையா அப்படின்னு கேட்கறதுக்கு ஹைனஸ் சொல்றான், உன்னை டீத்ரோன் பண்ணிட்டு நான் தான் அரசவையில இருக்கணும், நான் தான் அரசு ஆளணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு பயங்கரமா கத்தி சொல்ல ஹீரோக்கு சிரிப்படக்க முடியல. சோ ஃபர்ஸ்ட்ல இருந்தே நீ தான் அரசன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டியோ, ஆனா இப்ப என் தம்பி அரசன் ஆயிட்டானே, ஆனா இப்ப கூட நீ சொல்ற எல்லா பழியையுமே அக்செப்ட் பண்ணிட்டு நான் சாகிறதுக்கு ரெடியா இருக்கு. ஆனா எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்கு, இப்ப என் தம்பி அரசன் ஆயிட்டான், அவனை நீங்க எந்த வழியையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க, அப்படின்னா நான் இது எல்லாத்தையும் வாயை மூடிட்டு அக்செப்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன், நான் தான் பாட்டியை கொலை எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன் அப்படின்றத நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு. உடனே ஹைனஸும் ஓகே சொல்லிடுறான். கண்டிப்பா இவன் ஓகே சொன்னாலும் பின்னாடி ஏதாவது ஒரு பிளான் வச்சிருப்பான். ஆனா அந்த விஷயத்தை பாவம் ஹீரோ யோசிச்சு கூட பார்க்கலையா என்னன்றது தெரியல. இது எல்லாத்தையுமே கேங் ஒளிஞ்சு நின்று கேட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை ஜெயில தூக்கி போடுறாங்க. ஹீரோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டிருப்பாங்க, நான் ஒரு புக் எழுதி வச்சிருக்கேன், அதை மட்டும் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருங்கன்னு. அதனால ஒரு மினிஸ்டர் நீ இதுல என்ன எழுதி வச்சிருக்க அப்படின்னு தெரியல, இதை வச்சுக்கோ அப்படின்னு அந்த புக்கை மட்டும் ஹீரோவோட கையில கொடுக்குறாங்க. ஹீரோ அதோட கடைசி பக்கத்தை எடுத்து அதுல இது வரைக்கும் டைட்டில் எழுதி இருக்க மாட்டாங்கல்ல, ஹீரோயின் ஃபர்ஸ்டா சமைச்சு கொடுத்த டிஷ்ஷோட நேம், அந்த டிஷ்ஷோட நேம், அதாவது யுனக் சொல்லியிருப்பாங்கல்ல நீங்க இதை வற்புறுத்தி சமைச்சது அப்படின்னு எழுதுங்கன்னு, அந்த நேமை எழுதி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட் பேஜ்ல என்னோட டியர் லவ்லி இந்த புக்கோட கடைசி பேஜை நீ ரீட் பண்ண அப்படின்னா நீ எப்படியாச்சும் என்கிட்ட வந்துடணும் அப்படின்ற வார்த்தைகளை எழுதி வைக்கிறாங்க. இதை ரீட் பண்ணி தான் நம்ம ஹீரோயின் ஃபியூச்சர்ல இருந்து பாஸ்டுக்கே வந்தாங்க. அதை நம்ம ஹீரோ கரெக்டா எழுதி வைக்கிறாங்க. அந்த நேரத்துல கேங் என்ன பண்றாங்க அப்படின்னா ஹீரோயின் கொடுத்திருப்பாங்கல்ல அந்த பெண்டனை அங்க உள்ள தூக்கி போட்டு போயிடுறாங்க. ஸோ ஹீரோ அதை எடுத்து பார்த்தோன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஹீரோயின் உயிரோடு தான் இருக்காங்கன்னு. ஸோ ஹீரோயின் உயிரோடு இருக்கா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. இங்க கட் பண்ணா ஹீரோயின் கிட்ட கேங் நடந்த எல்லா விஷயங்களையுமே வந்து சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் அவன் உயிரோடு தான் இருக்கான், இருந்தாலும் எப்போ வரைக்கும் உயிரோடு இருப்பான் அப்படின்றது தெரியவே தெரியாது, என்ன பண்றது இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு. உடனே கேங் கேட்கறாங்க, இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும், அவனை சாகடிக்க தான் போறாங்க அப்படின்ற விஷயத்த நான் உன்கிட்ட சொல்லவே இல்லையே, உனக்கு எப்படி தெரிஞ்சது, நிஜமாவே நீ ஃபியூச்சர்ல இருந்து தான் வந்தியா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் அது பேசுறதுக்கான டைம் இப்போ இல்லைன்னு. கேங்கும் அப்படின்னா அவனை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா எத்தனை நாளையில அவனை சாகடிப்பாங்கன்னு கேட்கறதுக்கு கொஞ்ச நாளையே சாகடிச்சிருவாங்கன்னு சொல்றாங்களா. கேங்கும் இப்ப என்ன பண்ணன்னு கேட்கறதுக்கு ஹீரோயினும் கண்டிப்பா இதுல இருந்து வெளியில வரதுக்கு ஒரு ஐடியா இருக்கணும், நீ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுவியா, நம்ம ஹீரோவை காப்பாத்தி ஆகணும்னு கேங்கும் ஓகே சொல்றாங்க. இங்க கட் பண்ண அடுத்த நாள் காலையிலேயே ஸ்டெப் மதர் ஹீரோ பண்ண எல்லா தப்பையுமே ஒத்துக்கிட்டதுனால ஹீரோவை காட்டுக்குள்ள கொண்டு போயிட்டு அவனை தலையை கட் பண்ணி கொலை பண்ணிடுங்க அப்படின்னு ஒரு ஆர்டரை பாஸ் பண்றாங்க. அதுக்கு ஹீரோட தம்பி சைன் பண்றாங்க. ஹீரோட தம்பிக்கு என்ன நடக்குது அப்படின்றதே தெரியாம தான் சைன் பண்ணி கொடுக்குறாங்க. இப்ப ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நாலாவது கான்செப்ட் ஹைனஸும் பார்த்துட்டு இருக்காங்களா. ஹைனஸ் கேக்குறாங்க, ஏன் நீ சிரிக்காம இருக்கன்னு. நாலாவது கான்செப்ட் இந்த டைம்ல நான் சிரிச்சேன்னா எல்லாரும் என்ன பைத்தியக்காரின்னு சொல்லிடுவாங்கன்னு ஹைனஸ் உடனே விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு நான் சிரிக்கிறேன் அப்படின்றதுக்காக என்ன எல்லாரும் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிடுவாங்களா என்ன அப்படின்னு கேட்க மந்திரிமார்கள் உங்களை யாருமே சொல்ல மாட்டாங்க, ஏன்னா நீங்க நீதியை நிலைநாட்டி இருக்கீங்க, எங்க எல்லாருக்காகவும் நீங்க ஹீரோவை பழி வாங்கி இருக்கீங்கன்னு. உடனே ஹைனஸும் அது மட்டும் கிடையாது, ஹீரோவை கொலை பண்ணதுக்கு அப்புறமா அவனோட உடம்ப பார்த்தாதான் அவன் செத்து போனான் அப்படின்றத நான் நம்புவேன், அதனால அவனை நான் தேடி போக போறேன் அப்படின்னு ஹீரோ செத்து போயிட்டாங்களா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக பின்னாடியே போறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவை ஊருக்குள்ளாடி எல்லாம் கூட்டிட்டு போறாங்க. அப்ப நிறைய பேர் ஹீரோ மேல கள்ள தூக்கி எல்லாம் எறிகிறாங்க. ஹீரோ சோகமாவே ஹீரோயினை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்களா. அப்ப திடீர்னு ஒரு வாய்ஸ் கேக்குது, எனக்கு சொந்தமான பொருளை எப்படி நீங்க எல்லாரும் ஹர்ட் பண்ணலாம் அப்படின்னு. உடனே ஹீரோ திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. ஹீரோயின் நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இங்க இருக்காத, நீங்க இருந்து போயிடு 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 அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் நான் எப்படி இங்க இருந்து போக முடியும், நீ எனக்காக வெயிட் பண்ணு, கண்டிப்பா நான் உன்னை காப்பாத்திடுவேன், நீ எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு. ஹீரோவும் என்கிட்ட ஆல்ரெடி ஒரு பிளான் இருக்கு ஹீரோயின், அதனால நீங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது இனி ஒரு காவலாளி வந்து நீங்க நிக்க கூடாதுன்னு ஹீரோயினை பிடிச்சு தள்ளுறாங்க. ஹீரோவும் ஹீரோயின் ஹீரோயின் அப்படின்னு கையை பிடிச்சிட்டு அந்த கை அப்படியே விலகி போக ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு சிரிச்சுட்டு நிக்கிறாங்க. எங்க சிங்கிட்டாவது இந்த எபிசோட் முடியுது. சோ நம்ம ஹீரோ
ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்காங்க அப்படின்றே தெரியுது. நம்ம ஹீரோயும் ஒரு பிளான் வச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே இந்த பிளான் படி என்ன பண்ண போறாங்க, ஹைனஸை எப்படி வீழ்த்த போறாங்க, ஹீரோயின் ஃபியூச்சருக்கு கண்டிப்பா போவாங்க, பின்னாடியே ஹீரோவும் போறாங்களா, இல்லனா ஹீரோ மறுபிறவி எடுக்க போறாங்களா, அவங்கள ஹீரோயின் மீட் பண்ண போறாங்களா அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி இந்த சீரிஸோட ஃபைனல் எபிசோட் வெளியில வந்துருச்சு, நீங்க பாதி பேர் பார்த்திருப்பீங்க. பட் என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃபைனல் எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.